கேள்வி களம். அகில இந்திய அரசியல் களமே பரபரப்பாக இருக்குது, தமிழக அரசியல் களமும் பரபரப்பாக இருக்குது. இதில் குறிப்பாக மோடி அவர்களாகட்டும், பாஜகவாகட்டும், காங்கிரஸ் கட்சியையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் தேசத்திற்கு விரோதமானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அமெரிக்காவில் போய் பேசுறது பிரிவினரை தூண்டுகிறார், தேசப்பற்றுக்கு எதிராக பேசுகிறார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் விமர்சிப்பது என்பது தேசத்திற்கு விரோதமானது அப்படின்னு அவங்க சொல்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர்களுக்கு வேறு வழி இல்லை, எப்படியாவது திசை திருப்ப வேண்டும். நாட்டு மக்களை திசை திருப்பி உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டு காலமாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு வளம் பெற வேண்டும், முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லப்பட வேண்டும், விலைவாசி கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை. வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும், எதை பற்றியும் சிந்திக்காமல் தேச விரோதம், தேசபக்தி இருப்பவர்கள் என்று காங்கிரஸ் மீது பழி போடுவதே இவர்கள் வாடிக்கையாகிவிட்டது. இப்போ சத்தீஸ்கர் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிறகு ஒரு பதிவை போடுறார் மோடி அவர்கள், பதிவு போடுறாங்க. அதில் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கிறார். இப்போ தமிழகத்தில் திமுக மீதான விமர்சனமும் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது, காங்கிரஸ் மீதான ஒரு விமர்சனமும் வாரிசு அரசியலை மையப்படுத்தி இருக்கிறது. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் ரெண்டு விதமாக கேட்டிருக்கீங்க. ஒன்று வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். இன்னொன்று பிரிவினைவாதம் அரசியல் என்று சொல்கிறீர்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் பிரிவினைவாதத்தை தூண்டுகிற கட்சி என்று மோடி அவர்களோ இல்லது பிஜேபி காரர்களை சேர்ந்தவர்கள் சொன்னால் அது மக்களுக்கு நன்றாக தெரியும். இவர்களுக்கு வேறு எதுவும் இல்லை, பொய் தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் பிரிவினைவாதம், மக்களை பிரித்து ஆள்வது பிஜேபி என்பதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். எப்படி சுதந்திரம் பெறுவதற்கு அவர்கள் பங்களிக்கவில்லையோ, சுதந்திரத்தின் போது அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் ஒன்று சேர்ந்து பல உயிர்களை துறந்து பல தியாகங்களை செய்து பெற்ற சுதந்திரம், அதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் மட்டும்தான் வாங்கிவிட்டார்களா, இவர்கள் மட்டும்தான் ஒரு சாரார் மட்டும்தான் போகிறார்? எல்லோரும் சேர்ந்து பெற்ற சுதந்திரத்திற்கு யார் தலைமை தாங்கியது? காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கியது. எனவே பிரிவினைவாதத்தை நாங்கள் என்றுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுக்கு இந்திய நாடு சுதந்திரம் பெற்றிருக்காது. இன்னொரு வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு சொல்கிறீர்கள். ஒரு கட்சி உருவாகுது, அந்த கட்சிக்கு உருவாவதற்கு பல கொள்கைகள் இருக்கும். அந்த கட்சியை வழிநடத்துகின்ற தன்மை, தகுதி ஒரு தலைவனால் உருவாகிறது. ஒரு கட்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் அவர்கள் அந்த கொள்கையை வகுத்து அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் கட்சியை வளர்க்கிறார்கள். அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த கொள்கை, கட்சியின் சார்ந்த கொள்கைகளை அந்த மாநிலத்திலோ அந்த நாட்டிலோ திணிக்கிறார்கள். அவர்கள் அதை ஈடுபடுத்தும் பொழுது அந்த நாடு வளம் பெறுகிறது. ஏனென்றால் அந்த கொள்கையை சொல்லித்தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள், அல்லது அந்த கொள்கையை சொல்லித்தான் அந்த கட்சியை வளர்க்கிறார்கள். அப்பொழுது அந்த தலைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது மகனோ மகளோ அவர்கள் மீண்டும் அந்த கொள்கை பிடிப்போடு வளரும்பொழுது பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாகிறது. எனவே ஒரு தலைவனுடைய குடும்பத்திலே தலைவனுக்கு மகளாகவோ மகனாகவோ பிறந்திருப்பதன் காரணமாக மட்டுமே அவர்கள் தகுதியை இழக்கிறார்கள் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் அந்த முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க. அதாவது இந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லோரும் சேர்ந்துதான், இந்த ஊரே சேர்ந்துதான் தேரை இழுக்க வேண்டும். தனி ஒருவனால் தனிமரம் தோப்பாகாது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த கொள்கை பிடிப்போடு அந்த கட்சியை வளர்க்கின்ற தலைவருடைய வழியிலே வந்தவர்கள், அவர்கள் வாரிசுகள் அந்த கொள்கையிலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவர்கள் எந்த விதத்தில் தகுதியற்றவர்கள்? பிகாஸ் அவருடைய மகனாக பிறந்ததனால் மட்டுமே அவர்கள் தகுதியை இழக்கலாமா? அதற்காக அவர் வேறு ஒரு கட்சிக்கு போனால் அப்பொழுது என்ன சொல்லுவார்கள்? தன்னுடைய மகனையோ மகளையோ இந்த கட்சியிலே வைத்துக்கொள்ள கூட தகுதி இல்லாத தலைவனாகிவிட்டார் என்று சொல்வார்கள். அவர் வேறு கட்சிக்கு போனார் இல்லையா? இப்படி இருந்தால் வாரிசு அரசியல், அப்படி இருந்தால் தன்னுடைய குடும்பத்தையே அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்வார்கள். அதனால் இன்னொன்று, இவர்கள் பேரவர்கள் தான் எங்களை பழி போடுகிறார்களே தவிர பிஜேபியில் எத்தனை பேர் தன்னுடைய மகன், தன்னுடைய தந்தை மகன், மகனுடைய மகன், இவரெல்லாம் வழி வழியாக அந்த கட்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடுகிறார்கள், தியாகம் பல செய்கிறார்கள், பதவிக்கு வருகிறார்கள். அதெல்லாம் தவறில்லையே.